வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, சில தடைகள் உனக்கு வந்தது உண்மைதான். ஆனால் நீ அதை தாண்டி மேலே வந்து கொண்டிருக்கின்றாய். மனச்சோர்வோடு எதையும் செய்யாதே. எதையும் முழு விருப்பத்தோடு செய்து வா. பலனை எதிர்பாராமல் நீ செய்யும் வேலைகளுக்கு பலனை தருவது நானே. சில வேலைகளை நீ இன்றி வேறு ஒருவரால் முடிக்க முடியாது. அந்த வேலை உனக்காக காத்திருப்பதை கவனித்தாயா? அதையும் நானே செய்ய வேண்டுமா என்று கேட்காதே. ஆனால் உன்னால் தான் அந்த வேலை ஆரம்பித்து முடிக்க முடியும். 2 நாட்களுக்கு முன்பு உன் மனதில் ஏற்பட்ட தவறான சிந்தனைகள் இப்பொழுது இல்லை. அதை உன் மனதிலிருந்து எடுத்துவிட்டேன். முருகன் என் ஒவ்வொரு அசைவிலும் என்னோடு இருந்து அதனை சரி செய்கின்றார் என்று நம்பு. அனைத்தும் சரியாகும் என் தங்கமே. ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நீ போராடுகின்ற காலம் இதுவே. இதில் நேரும் அவமானங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நீ வினையாற்றாமல் அதனை அமைதியாக கடந்து செரு. மற்றவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலோ அல்லது தவறே செய்யாமல் விமர்சித்தாலோ அந்த நேரம் நீ உணர்ச்சி வசப்பட்டு நடந்தால் நீ மாய வலையில் சிக்கிக்கொள்வாய். எனவே இப்போதே சொல்கின்றேன், கவனம் கவனம் கவனம். முருகன் நான் உனக்கு முன்கூட்டியே அறிவுரை வழங்குகின்றேன். உன் மனதை சிக்க வைக்க சூழல் முயலும் போது இது என்னை சிக்க வைக்க முயலும் மாயவலைதான் என்பதனை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்துவிடு. உன்னால் முடிந்ததை குறைவின்றி செய். சிங்காரவேலன் என்னை அறிவார். என்னால் மற்றவர் விமர்சனங்களை கடந்து செல்ல முடியும் என்று நம்பு. விமர்சனம் வெற்றியாக மாறும். இன்று நான் எதற்காக வந்திருக்கின்றேன் தெரியுமா? உன்னுடைய ஆரோக்கியத்தை சரி செய்வதற்காக வந்திருக்கின்றேன். உன் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த வந்துள்ளேன். நீ நலமில்லாமல் இருப்பது கண்டு வந்துள்ளேன். நான் உன்னை குணப்படுத்துவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இந்த வாக்கை படித்து முடிக்கும் போது உன் உடலில் ஒரு உற்சாகம் தொற்றி இருப்பதை காண்பாய். நீ நலம் பெறுவாய் என் தங்கமே. உன் பாதையும் இலக்கும் தெளிவாக உள்ளது. பயணம் பற்றி கவலைப்படாதே. உன் கைப்பற்றி உன்னை அழைத்துச் சென்று உன் இலக்கினை அடையச் செய்வேன். அது சாத்தியமே. நான் உனக்கு சொல்வதும் சத்தியமே. நல்ல காலம் நடக்கும்போது சில கிரகங்கள் சோதித்து பார்க்கும். நீ அதற்கெல்லாம் அஞ்ச மாட்டாய். அதை நான் அறிவேன். இருந்தாலும் சொல்கின்றேன் கேள். நீ இப்போது என் நிழலில் தைரியமாக இரு. வேதம் இல்லாமல் என்னை வணங்குபவர்கள் அனைவருக்கும் சமமான அருளை வணங்குகின்றேன். ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லத்தை முன்னேற்ற வேண்டும். சோம்பலின்றி கடமைகள் செய்தால் உன் வீட்டில் செல்வம் பெருகும். மகிழ்ச்சியாக இருப்பாய். நல்லதே நடக்கும் என் தங்கமே. அடிமேல் அடியை கவனமாக எடுத்து வைத்தும் இதுவரை சறுக்கல்களை ஏன் சந்தித்தேன் என்று குழம்பியிருந்த மனம் இனி வெற்றி பாதைக்கு திரும்பும். பாவ புண்ணிய காலங்களில் நாம் நினைத்ததற்கு மாறாக நன்மை தீமை நடப்பதை பார்த்து குழம்பி போன மனம் என் அருளால் இருள் விலக அனைத்தும் தெளிவாக காணும். பெற்ற ஞானத்தை கொண்டு வாழ்வை வண்ணமயமாக்கி மகிழ்வாய். எந்த சூழலிலும் சிந்தை கலங்காமல் கடந்து செல்ல கற்றுக்கொள்வாய். எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற கேள்விக்கு விடை கிடைக்கும். வலியை வலியாய் மாற்றி உன்னை கடக்க செய்வேன் என் தங்கமே. மன உறுதியோடு போராடினால் ஆட்டத்தின் கடைசி நிமிடத்தில் கூட வெற்றி வசமாகும் என்பதனை உணர்ந்திருப்பாய். வாழ்வின் கடைசி வரை மன உறுதியை விடாமல் வாழ முயற்சி செய்வாய் என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் எதிர்மறை எண்ணங்கள் அலைபோல் வந்து மோதினாலும் கரையில் அதை எதிர்க்க உன்னோடு இந்த சிங்காரவேலன் இருக்கின்றேன் என்பதனை நினைவில் கொள். என்னை வழிபட நீ வரும் பொழுதெல்லாம் உன் எண்ணமும் குறிக்கோளும் உயர்வாக இருக்க வேண்டும் என்பதனை நினைவில் கொள். புதிய கிரக மாற்றம் நிகழ்ந்தாலும் உன் மனம் மாறாமல் உறுதியாக இருக்கும் வரை உன் வெற்றி உன்னுடையதே. நல்லதை நினை, நல்லதே நடக்கும் என் தங்கமே. உன் மனம் இன்னும் குழப்பத்தில் தெளிவாக இல்லை. எப்பொழுதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். அதில் கொஞ்சம் மாறிப்போனாலும் ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்கின்றாய். இடையில் மாறும் எதை கண்டும் அஞ்சாதே. முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும். உன் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும். நீ தோல்வியை பலமுறை பார்த்துள்ளாய். வெற்றி சில முறைதான் என்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். யாம் இருக்க பயமேன். நீ வெற்றி பெறுவது உறுதி என் தங்கமே. மகிழ்ச்சியாக இரு.
உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு. எந்த சூழலில் இருந்தும் உன்னை கரையேற்றுவேன். உன் மனதில் பூந்தோட்டமாய் நல்ல எண்ணங்களை பதிவிடு. அவற்றை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன். உனக்காக அடுத்த வாய்ப்பை உருவாக்கி தருகிறேன். உனக்கான கதவுகள் திறக்கும். நீ அதனை பிடித்து கொண்டு முன்னேறி வர வேண்டும். உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டேன். உன்னோடு துணையாக இருப்பேன். உன்னுடைய வாய்ப்பை உன் கைகளில் சேர்ப்பேன். நீ அதற்கு நன்றி கூற என்னிடம் வரும் காலமே உன் வருங்காலம். என் தங்கமே, எத்தனை வேதனை, எவ்வளவு மன அழுத்தம், இதிலிருந்து நீ மீண்டு வந்துள்ளாய். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். முக்காலமும் அறிந்தவன் நான். இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகின்றாய். என் தங்கமே, சில காலமாக நீயாக இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது. எதிர்காலத்தை நினைத்து அதிகமாக பயப்படுகின்றாய். உன்னை பற்றி நீ கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு என்னை வணங்கிய பிறகு தாய் தந்தையாக நானே இருந்து உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன். என்னை நம்பு. நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன். என் தங்கமே, போனது போகட்டும். அதை பற்றி கவலைப்படாது. அதை விட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு. உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. சந்தோஷமாக இரு. சில விஷயங்கள் நீ மாற்ற நினைக்கின்றாய், ஆனால் மாற்ற முடியாமல் தவிக்கின்றாய். அது காலத்தின் பிடியில் உள்ளது. கொஞ்சம் பொறு. காலத்தோடு சேர்ந்து அதை உனக்காக நான் மாற்றித் தருவேன். நீ அதை பற்றி நினைப்பது நேர்மறை எண்ணமாக இருக்க வேண்டும். பலருக்கும் மனதில் ஆசைகள் நிறைய இருக்கின்றன, ஆனால் அது கற்பனையாகவே முடிந்து விடுகின்றது என்று கவலைப்படுகின்றீர்கள். ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற முயலும் போது அது நடக்கும். மாறும்போது கர்மா அதன் வழியாகவும் செயல்பட வந்து நிற்கும். கர்மாவை புரிந்து கொண்டு வாழ்வை அதன் போக்கில் வாழ்பவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே ஆழ்மன ஆசையும் நிறைவேறும். சிங்காரவேலன், முன் ஜென்மத்தில் அப்படி என்ன பாவம் பண்ணினேன் என்று இந்த ஜென்மத்தில் இப்படி போட்டு கஷ்டப்படுத்துகிறாய் இறைவா என நீ என்னிடம் அழுது புலம்புவதை நான் பார்க்கின்றேன். இப்போதையே உன்னுடைய கஷ்டங்கள் முன்ஜென்ம பாவங்கள் என்று நினைக்காதே. அது உனக்கு வரப்போகும் ராஜ வாழ்க்கையினை நல்லபடியாக எப்படி தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பயிற்சியே ஆகும். உனக்கு நல்லது விரைவில் நடக்கத்தான் போகின்றது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன். உன் தந்தையின் ஆசிர்வாதம், உத்தரவு, அன்பு, கட்டளை மற்றும் சுபவாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆனால் அந்நாள் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகின்றாய். வாழ்வில் பிறரை ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே. எது முக்கியம், எது தேவையற்றது என்பதனை பகுத்து பார். அப்படி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றும் ஆனந்தமே. எவ்வளவுதான் நான் எடுத்து சொன்னாலும் நீ புரிந்து கொள்ள மறுக்கும் ஒரே விஷயம் உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதுதான். என்னை நம்பு. உனக்காக எப்பவும் இந்த முருகன் சிங்காரவேலன் இருக்கின்றேன். என் தங்கமே, யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். உன் பாதையில் உறுதியாக செல். உன் மீது உறுதியான நம்பிக்கை வை. உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல். நிச்சயம் அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீ அல்ல, நான், உன் திருச்செந்தூர் செந்தில்வேலன். என் தங்கமே, உறவுகளில் உள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய். உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாய். அடங்காத மனதை என் நாமத்தால் அடங்க வைத்து பயின்று வருகின்றாய். எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க பழகி கொண்டாய். இனி என்ன இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு எளிதாகும். உனக்கு வழிகாட்டியாக நானே வருவேன். உன் கர்ம வினையை தீர்க்க வைத்து இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது குறிப்பால் உணர்த்துவேன். நீ தயங்காமல் முன்னேறிச் செல். நான் உடன் இருப்பேன். உன் மனதை நேர்மறையோடு வைத்து கொள்ளும் போது என்னை நீ ஏதோ ஒரு வடிவில் அறிகுறியாக உணர்வாய். அப்போது நீ நேர்மறையாக இருந்தால்தான் அதை உன்னால் உணர முடியும். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்று மறவாதே. என் தங்கமே, எப்பொழுதெல்லாம் உன் நம்பிக்கை குறைகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்பிக்கை அளிக்க வருவேன். என் தங்கம், நீ உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நான் நிறைந்திருக்கின்றேன்.
தினமும் சஷ்டி கவசம் படித்து வா, உன் சங்கடங்கள் தீரும், துன்பம் விலகும், வெற்றி, ஞானம், அறிவு, வீரம் அனைத்தும் உன்னை தேடி வரும். யாம் இருக்கும் இடத்தில் அனைத்தும் செல்வங்களும் நிறைந்திருக்கும். என் தங்கமே, உன்னை தாழ்வாக நினைத்தவர்கள் முன்பு உன்னை உயரத்தில் நான் அமர வைக்கின்றேன். சிறிது காலம் பொறுத்திரு, உன்னுடைய சோதனை காலம் முடிந்தது. இனிமேல் உனக்கு நல்ல காலம்தான். சிங்காரவேலனுக்கு அரோகரா.